நீங்கள் தினமும் உங்களுக்குள்ளே அப்டேட் பண்ணக்கூடியது என்ன? அதாவது நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது என்னவோ அதுதான் உங்களுடைய நாளை எப்படி ஃபீல் ஆக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுது. நம்ம பிரெயினுக்கு ஒரு டிஃபால்ட் பயாஸ் இருக்குது. அதாவது நல்ல விஷயங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடும். அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதனாலேயே நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களால் நடந்த நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம ஒரு நாளும் நோட்டீஸே பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங். இந்த கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்னா என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எழுதி, இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் நன்றி உணர்ச்சி காட்டணும். கிராட்டிடியூட் சொல்லணும், நன்றின்னு சொல்லணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிதோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, இதை கீழே இதுக்கெல்லாம் என்கிட்ட இந்த விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். அது ஏன் சொல்லணும் அப்படின்னா, அப்படி சொல்லும்போது இது நம்ம பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரீசெட் கமெண்ட் மாதிரி. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், அது நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னா நம்மக்கிட்ட அது இல்லை, அதனால் எனக்கு இது வேணும், இது இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னே சொல்லி கேட்டிருப்போம். அப்போ இல்லைன்ற தளத்துலேருந்தே நம்ம யோசிக்கிறதுனால, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால அந்த விஷயம் நடக்காமல் போயிருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு, என்கிட்ட இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம பிரெயினில் அது ஸ்டோர் ஆகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அது கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இது வந்து இந்த கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங் வந்து ஒரு சைல்டு ஆக்ட்லாம் கிடையாது. இது அதை ப்ராப்பர்லி ஒரு மைண்டு காம் பண்ணக்கூடிய மோஸ்ட் ப்ராக்டிக்கல் ஹேபிட் தான் இது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஹேபிட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனதை உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ இது எழுதுனதெல்லாம் டெய்லியும் நீங்கள் வந்து படிச்சுட்டே வரணும். படிச்சுட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னா, இப்போது ஒரு பைக் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பைக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நீங்கள் டெய்லியும் ரிப்பீட்டடாக ஒரு ஹேபிட்டாக நீங்கள் சொல்லிகிட்டே வர 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 அந்த டைமில் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வைக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்குள்ளே நெகட்டிவாக அப்டேட் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு வேறு யாரும் தேவையில்லை, நீங்களே போதும். உங்களோட லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.